இது வரைக்கும் இந்த ஐபிஎல் 2025ல 14 மேட்ச் நடந்து முடிச்சிருக்கு. அதுல 2 மேட்ச் தான் நம்ம க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் பார்த்தோம். மிச்ச 12 மேட்சுமே ஒன் சைடட் கேம். அதுவும் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சா எல்லாம் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. 8-8 அப்படின்ற மாதிரி சில பாட்டுங்களாம் இருக்குல்ல, அந்த மாதிரி 8 விக்கெட்ல முடிக்கிறாங்க, 4 ஓவருக்கு முன்னாடி முடிக்கிறாங்க, 3 ஓவருக்கு முன்னாடி முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் போரும் அடிக்குது. என்னடா இந்த ஐபிஎல் இன்னும் களை கட்ட ஆரம்பிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எஸ், இந்தியன் யங்ஸ்டர்ஸ், இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டோம். அது வேணா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த 14 மேட்ச்ல 14 பிளேயர் பார்த்துட்டோம், அதுல டவுட் இல்லை. பட் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் பெருசா இல்லாததுனால அந்த ஒரு ஸ்பார்க் இல்லாம இருக்கு இந்த ஒரு சீசன்ல. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லயும் ஜிடி கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க ஆர்சிபியை, அதுவும் இன் சின்னசாமி ஸ்டேடியம். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிடி எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஆனா அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் ரொம்ப பூரா இருந்தது. தெவாட்டியா ஒரு கேட்சை விட்டாரு. அதை விட முக்கியமா ஜாஸ் பட்லர் பில் சால்ட்டோட பழமான கேட்சை விட்டாரு. இதை விட ஒரு பழமான கேட்ச் வராது. அதுக்கப்புறம் ஒரு ஈஸி ஸ்டெம்பிங் ஆஃப் லிவிங்ஸ்டனை விட்டாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னப்பா எல்லாம் உங்க ஆளுங்கன்றதுனால இப்படி பண்றியா அப்படின்ற மாதிரி சும்மா லைட்டர் சென்ஸ் சொல்றேன். நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜாஸ் பட்லர் கிட்ட இருந்து என்னப்பா இப்படி கீப்பிங் பண்ற அப்படின்னு. அது எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி அவர் சூப்பரா ஒரு இன்னிங்ஸ் விளையாட்டாரு. அது வேற விஷயம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 14 ரிவ்யூ தான். பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அட் சின்னசாமி ஸ்டேடியம், ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஆர்சிபி வேற ஆன ரோல். 2 matches 2 win. அதுவும் எங்க கொல்கட்டால போய் கேகேஆர் அடிச்சாங்க, சேப்பாக்ல போய் சிஎஸ்கே அடிச்சாங்க. சோ தேர்ட் மேட்சும் கலக்க போறாங்க நம்ம நினைச்சோம். அதுவும் உங்க ஹோம்ல ஃபுல் கிரவுட், பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இந்த மேட்சை வின் பண்ண முடியல. குஜராத் டைட்டன்ஸ் செம்மையா விளையாடி 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்ச் அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் மக்களே. சோ இந்த ஒரு சீசன்ல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன புரியுதுன்னா, நிறைய டீம் அவேல போய் அடிக்கிறாங்க. சோ இந்த மெகா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய டீமுக்கு சீரியஸா. ஓகே, பெரிய பெரிய டீம்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா புதுசா எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ஐபிஎல் அடிக்காத டீம்ஸ் எல்லாம் இருக்கணும் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பேலன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஒரு மெகா ஆக்ஷன்ல. அதனால லிட்ரலி முக்காவாசி டீம் அவங்க ஹோம்ல வின் பண்றாங்களோ இல்லையா, அவையில போய் அவங்களை அடிக்கிறாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சோ அது வேணா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த ஐபிஎல்ல, அது வேணா சொல்லலாம். பிளஸ் இந்தியன் டேலண்ட்ஸ் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த ஒரு 14 மேட்ச்ல நம்ம ஒரு 14 பேர் சொல்லலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா நியூ டேலண்ட்ஸ் ஆக்சுவலா வெளியில வந்திருக்காங்க. அது ஒரு செம பாசிட்டிவான ஒரு விஷயம் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஆனா இந்த டோர்னமெண்ட் களை கட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு 2 க்ளோஸ் மேட்ச். ஓகேங்களா, டெல்லி வர்சஸ் எல்எஸ்ஜி விசாகப்பட்டினம்ல, அது ஒரு க்ளோஸ் மேட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர், அது ஒரு க்ளோஸ் மேட்ச் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மிச்சம் இருக்கிற 12 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒன் சைடட் கேம் தான். அதுவும் ரீசென்ட் மேட்சஸ்ல எல்லாம் 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்றாங்க, 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்றாங்க, 4 ஓவருக்கு முன்னாடி முடிச்சிடுறாங்க, 3 ஓவருக்கு முன்னாடி முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் ஆக்சுவலா டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. என்னடா நம்மளால ஒரு க்ளோஸ் மேட்சஸ் பார்க்க முடியல. முன்னாடி ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹை ஸ்கோரிங் கேம் பார்ப்போம், புரியுதா, சேசிங் டீம் ஈஸியா வின் பண்றதும் பார்ப்போம். பட் நடுவில் சில க்ளோஸ் கேம்ஸ் வரும். இந்த சீசன்ல அந்த 2 கேம் தவிர பெருசா பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஃபியூச்சர் கேம்ஸ் அது நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இந்த மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் கலகிட்டாங்க மக்களே. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம்ல நம்ம எப்படி வேணா விளாடலாம், அவையில போய் வின் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த சீசன்ல நிறைய டீம் அதை பண்றாங்க. பட் ஸ்டில் குஜராத் டைட்டன்ஸ் நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கா விளாண்டாங்க. 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாஸ் சுமன் கில் ஆக்சுவலா வின் பண்ணாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், நான் ஆர்சிபி தான் வின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த டீம் சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வின் பண்ண சான்சஸ் அதிகமாகவும் இருக்குன்றத சொன்னேன். எண்ட் ஆஃப் த டே என்னோட ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி, ஆனா ஜிடி வின் பண்ணாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் சின்னசாமி ஸ்டேடியமோட பிச் இருக்கு பாத்தீங்கன்னா, நாட் அ டிபிக்கல் பெங்களூரு விக்கெட். நம்ம என்ன நினைப்போம், நல்லா பேட்டுக்கு வரும், நல்லா பிளாட்டா இருக்கும், சின்ன கிரவுண்ட் அடிச்சு நவுத்தலாம், 220 230 அடிக்கலான்னு. ஆனா இந்த ஒரு பிச்சில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப் இருந்தது, அதாவது கொஞ்சம் டூ பேஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. போக போக பேட்டுக்கு நல்லா வந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். அதனால குட் டாஸ் டு வின் ஃபார் கில், சரிங்களா. அண்ட் ஆர்சிபி 169 தான் போஸ்ட் பண்ணாங்க, விச் ஐ தாட் வாஸ் அ பிலோ பார் ஸ்கோர். அட்லீஸ்ட் ஒரு 185 190 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம் ஜிடியை. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இருந்தாலும் ஜிடி வின் பண்ணிருப்பாங்க. தெரியும் அவங்க ஆனதை பார்க்கும்போது ஸ்டில் ஒரு ஸ்கோர் போர்ட் பிரஷர்னு ஒன்று இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஆடினாங்க பாத்தீங்களா, அதை இந்த மேட்ச்ல அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியல, டு பி வெரி ஆனஸ்ட். ஒன்லி ஃபீவர் பேட்ஸ்மேன்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயிலியர், 42 for 4. ஓகேவா, மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனும் ஜிதேஷ் சர்மாவும் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறம் லாஸ்டா டிம் டேவிட் ஒரு க்ரூஷியல் கேமியோ விளையாடினாரு, எப்படி சிஎஸ்கேவோட விளையாடினாரோ. அதனாலதான் அவங்களால 169 அடிக்க முடிஞ்சது. முதல்ல பாத்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட் பயங்கரமான ஸ்கெட்ச், கிளியரா தெரிஞ்சது. ஓகே, அது சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப்பையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்து அங்க ஆசிஸ் நேரா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நிறைய வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்கு. கரெக்டா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபீல்ட் செட் பண்ணி ஆக்சுவலா அந்த பால போட்ட மாதிரி இருந்தது. அர்ஷத் கான் 2 ஓவர் போட்டாலும்
மெயினான ஒரு விராட் கோலி விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ஹி வாஸ் வெரி ஹாப்பி அந்த விக்கெட் எடுத்தோன்னே, அது கிளியரா தெரிஞ்சது. பட் முகமது சிராஜ் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங். அதாவது முகமது சிராஜோட போலிங் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, போன மேட்ச் கலக்குனார் நியூ பால்ல, இந்த மேட்ச்ல கலக்குனாரா, இந்த மேட்ச்ல வாஸ் அவுட் ஸ்டாண்டிங். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போலிங் போட்டாரு டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஃபில் சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்கி தூக்கி அவர் ரேஞ்சில போட்டீங்கன்னா அடிச்சுனே இருப்பாரு. ஆனா மேல மேல போட்டுக்கிட்டு இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த பேக் ஆஃப் லென்த்தா இருக்கட்டும். அதாவது ஃபில் சால்ட் கிட்ட என்ன ஒரு பிளஸ்னா, அந்த குயிக் ஹேண்ட்ஸ், டப்புன்னு அப்படி அடிப்பாரு, குயிக்கா ஆடுவாரு. அதனால பாத்தீங்கன்னா ரன்ஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணவே விடல. ஓகே, ஒரே ஒரு பால் தான் மாட்டுச்சு மிட் விக்கெட்ல, பெரிய 6. அடுத்த பால் திருப்பி ஃபுல்லா போட்டாரு, அவர் ஏறி வந்தாரு, போல்டு. ஸோ கண்டிப்பா அதுக்காகவே சிராஜ் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க, ஒரு பக்கம் கோலி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கலும் பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி சூப்பரா அடிச்சாரு. சோ அவரோட ரேஞ்சில என்ன இருக்கோ அந்த மாதிரி அவர் விளையாடிட்டு போனோம். புரியுதா உங்களுக்கு? அக்ரெசிவா ஆடுறது தப்பு இல்ல, சும்மா ஏறி போய் சுத்தக்கூடாது. அவரும் சுத்திட்டு போயிட்டாரு, ரஜத் பட்டிதாரும் சுத்திட்டு போயிட்டாரு, எல்லாம் சுத்திட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 42 for 4. என்னைக்குமே ஒரு T20 கேம்ல நீங்க 42 for 4, அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி உங்களால அக்ரெசிவா ஆட முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண பாப்பீங்க. ஓகே, அதுக்கு கொஞ்சம் பால்ஸ் கன்சியூம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பட் ஸ்டில் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ரன்னா பால் அப்படி திணறி இருந்தாலும் ஜிதேஷ் சர்மா பாசிட்டிவா விளையாடிட்டு இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் நியூ பால்ல சிராஜ் செமையா போட்டாரு, அர்ஷத் கான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கட்ல பிரசித் கிருஷ்ணாவும் நல்லா போட்டாரு. போன மேட்ச் எப்படி போட்டாரோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாரு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இஷாந்த் சர்மாவும் முதல்ல ஒரு சூப்பரா போட்டாரு. ஓகே, போட்டு பட்டிதார் விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் ஓவர்ல ஆக்சுவலி ஜிதேஷ் சர்மா அந்த கட் ஷாட்ஸ் எல்லாம் செமையா விளையாண்டாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்துட்டாரு இஷாந்த் சர்மா. அப்புறம் ஜிதேஷ் அவுட் ஆனோடனே லிவிங்ஸ்டன் கொஞ்சம் அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜிடி போலிங்ல எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. ஆனா ரஷீத் கான் had a very bad day. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1.5 years, இன்ஃபேக்ட் 2 years வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் ஹேவிங் அ குட் டைம். அந்த பேக் இன்ஜுரிக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி மாதிரி போறது இல்லை. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயா இருக்கட்டும், ஐபிஎல்ல லாஸ்ட் 2 வருஷமா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இந்த மேட்ச் அது எவிடென்டா தெரிஞ்சது. 4 overs 54 runs சொரியிடாரு லிவிங்ஸ்டன். புரியுதா உங்களுக்கு? ஃபுல் கவர் பண்ணிட்டு மடக்கி 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 ஸ்கொயர் லெக்ல சும்மா ஏதோ வீடியோ கேம் பாக்குற மாதிரி இருந்தது டு பி வெரி ஆனஸ்ட். இவ்வளவு அடிச்சும் அவங்களால 169 தான் அடிக்க முடிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? நியூ பால்ல சிராஜ் செமையா போட்டாரா? ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா ரெண்டாவது ஒரு ஸ்பெல், அதே மாதிரி இஷாந்த் சர்மா ரெண்டாவது ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவரும் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. பிரசீத் வாஸ் ஃபென்டாஸ்டிக். சோ இவங்க எல்லாருமே நல்லா போட்டுட்டு இருக்க டைம்ல மிடில்ல வந்து ஒரு மிகப்பெரிய கிளட்ச் யார் தெரியுமா? மிடில்ல வந்து நங்கூரத்தை போட்டது சாய் கிஷோரோட ஸ்பெல்லுங்க. அவுட் ஸ்டாண்டிங் போலிங் மக்களே. அதாவது லாஸ்ட் 2 மேட்சாவே செமையா போட்டு வராரு. இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல சின்ன கிரவுண்ட்ல அவரோட எக்கனாமி ரேட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. எக்கனாமி ரேட் பிலோ 5.5, அன்பலிவபிள் ஸ்பெல். அவரை வந்து பாத்தீங்கன்னா விளையாடவே முடியல டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அவ்வளவு டைட்டா போட்டாரு. அது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கட்டும் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கட்டும், எஸ்பெஷலி குணால் பாண்டியா அந்த சொடுக்கு பால் போட்டு எடுத்தாரு பாத்தீங்களா சாய் கிஷோர், தட் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் மக்களே. சீரியஸா அதுக்கு வந்து ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். சோ ஓப்பனிங்ல என்னதான் வந்து சிராஜ் கலக்கினாலும் அந்த மிடில்ல வந்து சாய் கிஷோர் வந்து போட்டாரு பாருங்க ஒரு நங்குரம், அங்கதான் வந்து ஆர்சிபி மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அடிக்க முடியல. என்னதான் டிம் டேவிட் லாஸ்டா ஒரு மிகப்பெரிய கேமியோ விளையாடினாலுமே they could able to score only 169. 170 எல்லாம் இந்த ஒரு பிச்சில் டிஃபெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா அவங்களுக்கு? அந்த வகையில ஜிடி ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா டீசென்டான ஸ்டார்ட். 32 ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப், கில் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, பட் அவுட் ஆயிட்டாரு. என்னதான் 32 அவங்க நல்லா ஸ்டார்ட் ஆனாலும் புவனேஸ்வர் குமார் ஏசல் நியூ பால்ல நல்லா போட்டாங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு என்ன ஜிடி பேட்டிங் கிட்ட பிடிச்சதுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களோட மெயின் போலர்ஸ் இந்த நியூ பால் போலர்ஸ் தான். இவங்களை கொஞ்சம் பார்த்து ஆடிடலாம் விக்கெட் விடாமன்னு சொல்லி அவங்க விளாண்டாங்க. கில் அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் பொறுமையா விளாண்டாங்க. தே நோ தட் இந்த ஸ்பெல்ல தாண்டிட்டோம்னா ஆர்சிபியோட 4th 5th போலர் கொஞ்சம் வீக், அதனால அவங்கள கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லி இவங்க வந்து பிளான் போட்டாங்க. அண்ட் பக்காவை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. ஓகே, ஈவன் எஸ்டிஎல் கூட நல்லா போட்டாரு. அவருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடிட்டாங்க. ஆர்சிபி பண்ண தவறு என்ன தெரியுமா? ரசிக் சலாமா வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க. கண்டிப்பா சுயாஷ் சர்மாவும் இந்த விக்கெட்ல எடுத்துட்டு வந்திருக்கணும். ஏன்னா விக்கெட்ல கொஞ்சம் டேர்ன் இருந்துச்சு, கொஞ்சம் கிரிப்பும் ஆகுச்சு. சரி, நான் சுயாஷ் சர்மா எடுத்து வந்திருந்தா ஆர்சிபி வின் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா இனிஷியலா ஜாஸ் பட்லர் அகைன் ஸ்பின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஒரு கூகுளி அந்த மாதிரி போட்டு ஜாஸ் பட்லர் விக்கெட்டை கொஞ்சம் ஏர்லியரா எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிபி அந்த டாப் 3 லைட்டா உடச்சிட்டீங்கன்னா ஜிடிய கொஞ்சம் ஜிட்ரியா இருக்கு. ரத்தர்ஃபோர்ட், ஷாருக் கான், தெவாட்டியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டர்ஸ் தான். பட் ஸ்டில் லாஸ்ட் 3 மேட்சா டாப் ஆர்டரே அடிச்சு முடிச்சிடுறாங்க. அப்படின்னும் போது நீங்க அந்த டாப் 3 உடைக்கணும். சோ அப்படின்னும் போது ஒரு ஸ்பின்னரை நீங்க நம்பி எடுத்துட்டு வந்திருக்கணும் உள்ள. ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் என்னைக்குமே விக்கெட் டேக்கர்ஸ்ங்க, ரன்ஸ் கொடுப்பாங்க, 2 6 கொடுப்பாங்க. அவங்க சின்னசாமி ஸ்டேடியம் ரொம்ப சின்ன கிரவுண்டுன்றதுனால ரசிக் சலாமுக்கு சேஃபா போயிட்டாங்க. பட் தட் டிட் ஒர்க் அவுட் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா 3 over 35 ரன், குணால் பாண்டியாவையும் சொருகிட்டாங்க, லிவிங்ஸ்டனையும் சொருகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சோ பக்கா ஸ்கெட்ச். அதாவது ஜாஸ் பட்லரோட இன்னிங்ஸ் சாய் சுதர்ஷன் 49 சூப்பரா விளாண்டாரு. இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆனாரு. பட் ஏசலோட ஒரு ஓவர்ல வந்து பின்னாடி ஒரு 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏறி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் விட்டாரு பாருங்க, அதெல்லாம் செமையா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோல பார்த்தேன், மேட்சுக்கு முன்னாடி அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சில ஷாட்ஸ், அதெல்லாம் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு லைவ் மேட்ச்ல. சோ அவரோட 49 ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. பட் ஜாஸ் பட்லர் காமிச்சிட்டாரு வை ஹி இஸ் ஜாஸ் த பாஸ்ன்னு. இனிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு, டைம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு தெரியும் இது சின்ன கிரவுண்டு,
12-13 மேல கூட இந்த கிரவுண்ட்ல சேஸ் பண்ணலாம், அதனால டைம் எடுத்து ஆடினாரு. அவர் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணது அந்த 4th 5th போலரை மெயினா, லிவிங்ஸ்டனையும் 6th போலரையும் அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஹேசல்வுட் நியூ பால்ல நல்லா போட்டாரு, ஆனா ஓல்டு பால்ல அவரோட அந்த ஷார்ட் பிச் டெலிவரிஸ் ஒர்க் அவுட் ஆகல இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல. சோ ஜாஸ் பட்லர் வெளுத்துட்டாரு. சோ ஆர்சிபிக்கு இது ஒரு சேலஞ்ச். அவங்க ஹோம்ல விளையாடணும்னா நியூ பால்ல அவங்க எவ்வளவு விக்கெட் எடுக்கிறாங்களோ தப்பிச்சிருவாங்க. ஆனா டெத்ல ஒரு வேலை அடி வாங்குவாங்களோ, ஏன்னா புவனேஸ்வர் குமாரும் பாத்தீங்கன்னா 2 ஓவர் லாஸ்டா போட வச்சுக்கிட்டாங்கன்னா மிடில் உங்களுக்கு விக்கெட் எடுக்க ஒரு போலரும் தேவை. எஸ்டிஆர் நல்லா போட்டாலுமே உங்களோட 4th 5th 6th போலர்ஸ் இன் சின்னசாமி ஸ்டேடியம் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. இவங்க அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சுயாஷ் சர்மாவை ட்ரஸ்ட் பண்ணி உள்ள விளையாட வைக்கணும். அதெல்லாம் ஒரு அக்ரெசிவான ஒரு விஷயம். நான் இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். ஏன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க. சிஎஸ்கேவோடலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலிங் செலக்ஷன்லாம் செமையா இருந்தது ரஜத் படிடாரு. ஆனா ஏன் இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்களோ, சின்ன கிரவுண்ட் சுயாஷ் சர்மா 6 அடிச்சிருவாங்கன்னு அப்படி நினைக்க கூடாதுங்க. அக்ரெசிவா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவங்க வின் பண்றாங்களோ இல்லையா, டெஃபினட்டா ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். என்னைக்குமே லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஜாஸ் பட்லர் வேற லெவல்ல விளையாடாருங்க. ஜிடி டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவங்க ஒரு பிளானோட வந்தாங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஃபீல்ட் செட்டப், ஒரு சில பேட்ஸ்மேனுக்கு இந்த லென்த், அதை போலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. லாஸ்ட் 2 மேட்சா நான் பாக்குறேன் ஜிடி போலர்ஸோட லைன் அண்ட் லென்த், அவங்களோட எக்ஸிகியூஷன் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. கண்டிப்பா வந்து ஜிடி கோச்சிங் மேனேஜ்மெண்ட் கிரெடிட் கொடுக்கணும். எஸ்பெஷலி ஆஷிஷ் நேரா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு பிரசித் கிருஷ்ணாவெல்லாம். அது வந்து அப்பட்டமா தெரியுது, விச் இஸ் வெரி குட்ங்க. அந்த பிரான்சைசிக்கும் அது நல்லதுதான், எண்ட் ஆஃப் த டே இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் அது நல்லதுதான். புரியுதா உங்களுக்கு? சோ ஃபேண்டாஸ்டிக் இன் ஃபார் ஜிடி. ஆர்சிபி இந்த ஒரு மேட்ச் தோத்ததுல அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகே, ஹோம்ல அவங்களால வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியல. அவையில சூப்பரா விளையாடுது, ஹோம்ல அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியல. என்னைக்குமே அவங்களோட ஹோம் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பேடா தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் டூ ஏர்லி. நடுவுல ஒரு மேட்ச் நீங்க இந்த மாதிரி தோக்குறது சகஜம் தான், நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது. சோ அந்த மாதிரி தான் ஆர்சிபி பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதை இந்த தோல்வியில அவங்க ஒன்னும் ஒரேனே அப்படியே உட்காந்துட முடியாது. அடுத்தடுத்து அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க கிட்ட ஸ்குவாடும் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சின்ன விஷயங்கள் அவங்க பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல எல்லா பாலும் அடிக்கிறது இல்லாம அட்லீஸ்ட் யாராவது ஒரு பிளேயர் கொஞ்சம் சென்சிபிளா ஆடணும். அது விராட் கோலி ஏர்லியர் அவுட் ஆனார்னா அந்த ஷீட் ஆங்கர் ரோல் யார் பண்ணுவா, அது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. அண்ட் டெத் போலிங் இன் சின்னசாமி ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஆர்சிபி பார்க்கலாம் எப்படி அவங்க வந்து கவுண்டர் பண்ண போறாங்க இன் ரிமைனிங் மேட்சஸ் சொல்லிட்டு. அண்ட் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.